கர்த்தரின் வழி. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. கர்த்தரின் வழியே நமக்கு பாதுகாப்பானது, அவருடைய வழி நீதியின் வழி. நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கும்போது நம்முடைய ஜீவியம் உறுதியாயும் பலமுள்ளதாயும் இருக்கும். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு பாதுகாப்பான அரண். கர்த்தர் நீதிமானுடைய உத்தமத்தில் அவனுக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் நீதிமானுக்கு செய்கிற எல்லா காரியங்களும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தர் நீதிமான் மீது தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் தாராளமாய் காண்பிப்பார். நீதிமானும் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிப்பான். அவனுடைய ஜீவியத்தில் சோர்வுகள் வந்தாலும் கர்த்தர் அவனுடைய சோர்வுகளை நீக்கி போட்டு அவனுக்கு உற்சாகத்தை தருவார். நீதிமானின் மனச்சாட்சி சுத்தமானதாய் இருக்கும், அவன் பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பான். நீதிமானுக்கு ஆபத்துக்கள் வந்தாலும் அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாயும் உறுதியாயும் இருப்பான். நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சந்தோஷம் அவனுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய வழியில் மாத்திரமே கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டாகும், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் உண்டாகும். தேவனுடைய நியாய தீர்ப்பு துன்மார்க்கன் மீது வருவதனால் அவன் பூமியில் அதிக நாள் வசிக்க மாட்டான். துன்மார்க்கனுடைய வருஷங்கள் குறுகி போகும். துன்மார்க்கன் கர்த்தருடைய வழியை விரும்ப மாட்டான். அந்த வழி அவனுக்கு கலக்கமுள்ள வழியாக இருக்கும். கர்த்தருடைய சித்தமும் துன்மார்க்கனுடைய சித்தமும் வெவ்வேறாக இருக்கிறது. துன்மார்க்கனால் கர்த்தருடைய திட்டத்தோடு ஒத்துப்போக முடியாது. கர்த்தருடைய வழியில் அவனால் நடக்கவும் முடியாது. உத்தமர்களுக்கு கர்த்தருடைய வழி சந்தோஷமான வழியாகவும் பாதுகாப்பான வழியாகவும் இருக்கிறது. அதுவே அவர்களுக்கு அரண். ஆனால் துன்மார்க்கருக்கோ கர்த்தருடைய வழி கலக்கம் நிரம்பியதாகவும் பயம் நிரம்பியதாகவும் இருக்கிறது. இதனால் துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை.